உபவாச நாளிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே இவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தோம். इस उपवास के दिन में भी हम प्रभु के सम्मुख में अब तक प्रार्थना किया. மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். दोबारा हम परमेश्वर के वचन की ओर ताकेंगे. இந்த 2026 ஆண்டு நமக்கு பேசிய தேவனுடைய வார்த்தையை கொண்டே மீண்டும் இந்த வாசனைகளை தியானிப்போம். जो ये नए साल 2026 में प्रभु जो प्रतिज्ञा दिया वो वचन को वापस इस समय भी हम ताकें. என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मैं अपनी आशीष उड़ेलूंगा. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்கிறார். आमीन. प्रभु अपने चुने हुए लोगों की ओर कहता है तो मत डर. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். आमीन. यशायाह भविष्यवाणी का किताब में 44वां अध्याय में 3रा वचन से वचन को सुन रहा. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் என் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बगाऊंगा. मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उड़ेलूंगा. இதை குறித்து இந்த வாரம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ये वचन से हम ये सप्ताह भर के वचन को सुना. ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியை கேட்டோம். रविवार का संदेश सुना. இந்த வேத பாட கூட்டத்திலே புதன்கிழமை கேட்டோம். बुधवार का शास्त्र की सभा में. இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இந்த உபவாச நாளிலே பேசுவாராக. और ये उपवास के दिन में भी ये वचन से प्रभु तुमसे बातें करे. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். अपने चुने हुए लोगों की ओर यहोवा कहता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை இந்த வருஷத்திலே நமக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். वैसे ये प्रतिज्ञा को देखकर इस साल में प्रभु हमें भी अनुग्रह दिया. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகையும் ஊற்றுவேன். मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बगाऊंगा. உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उड़ेलूंगा. ஊற்றுவேன் என்கிறது மேல இருந்து ஊற்றப்படக்கூடிய ஒரு அனுபவம். उड़ेलूंगा मतलब क्या? ऊपर से ऐसे उड़ेले वाले अनुभव. உன்னதத்தில் இருந்து நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். वो स्वर्ग की ओर से हमारे लिए अपने आशीष को उड़ेलता है. தேவன் ஆவியாக இருக்கிறார். परमेश्वर आत्मा है. அந்த தேவனுடைய ஆவி நமக்கு ஊற்றுகிறார். वो आत्मा को परमेश्वर हमारे लिए उड़ेलता है. அவருடைய பரிசுத்த பங்கான அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம். हम उस परमेश्वर का पवित्र भाग को पाता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அப்போது நாம் பலத்தால இடைகட்டப்படுகிறோம். जब हम बल से हम स्थिर हो जाता, அப்படி எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். हर प्रकार के आशीषों को भी हम கடந்த पाता. நாட்களில் பலவிதமான வார்த்தைகளை இதை குறித்த தேவ செய்தியை கேட்டோம். और बीते हुए दिनों में हम ये वचन के द्वारा कई वचनों को हम सुना. அவர் உங்களுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். वो तुम्हारे लिए अपने मुंह को न छिपाएगा. அவர் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலே கூடாரங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். और वो तुम्हारे डेराओं पर शांति को आज्ञा देगा. இப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். वैसे हम परमेश्वर के वचन को सुना है. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று, நீங்கள் அமைதியாக தங்குமிடமாக இருக்கும் என்று பார்த்தோம். तुम्हारे डेरा ऐसे शांति और विश्राम से बसे रहेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஊற்றப்படும் போது जब ऊपर से आत्मा उड़ेलेगा, பலன் உண்டாகிறது, बल मिलता, சாட்சி உண்டாகிறது, गवाही मिलता மீட்பு உண்டாகிறது, और उद्धार मिलता, ஆசீர்வாதம் உண்டாகிறது, आशीष मिलता, கனிகள் நிறைந்த வாழ்க்கை உண்டாகிறது, आमीन, फल से भरा हुआ जिंदगी தேவ मिलता, அன்பு உண்டாகிறது, परमेश्वर का प्रेम मिलता, நம்பிக்கை பெருகிறது, आशा बढ़ते जाता, நியாயம் வெளிப்படுகிறது, न्याय प्रकट நீதி होता, வெளிப்படுகிறது. धर्म प्रकट होता. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். ऐसे प्रभु अपने आशीषों को तुम्हें देता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. அப்படி உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஆவி ஊற்றும் போது जब ऊपर से तुम्हारे लिए आत्मा उड़ेलेगा, உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை मैंने जो कहा था वो वचन அங்கே 44:5 சொன்னது போல 44:5 ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான்.
कोई कहेगा मैं यहोवा का हूँ, कोई अपना नाम याकूब रखेगा, कोई अपने हाथ पर लिखेगा मैं यहोवा का हूँ और अपना कुल नाम इजरायली बताएगा। அதாவது தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது जब परमेश्वर का आत्मा तुम पर उड़ेलता था நாம் கர்த்தருக்கு சொந்தமாகி விட்டோம். हम परमेश्वर का बन जाता है। ஆவி எனும் அச்சாரத்தை தந்து விட்டார். आमीन। वो ऐसे हमें वो आत्मा के छाप लगा ஒரு दिया। முத்திரையை போட்டாச்சு. हम पर छाप लगा दिया। நாம் அவருக்கு சொந்தம். अब हम उसका वारिस है। அவர் நமது பரமபிதா என்று वो हमारा परम पिता। நமக்குள்ளே நாம் சாட்சி பகருகிறோம். आमीन। वो मेरा परम पिता करके हम अपने आप गवाही நாம் देते हैं। தேவனுக்குரியவர்கள். हम परमेश्वर का அவருடைய பிள்ளைக்கு உரியக்கூடிய हम परमेश्वर का संतान का वो वारिस बन जाते हैं। அவர் பிதாவாக நான் பிள்ளையாக எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. वो मेरा पिता है, मैं उनका संतान है, मेरे लिए सब अधिकार है, எல்லா உரிமையும் உண்டு. सारा अधिकार मेरे நான் लिए। சுதந்திர புத்திரனானால் சுதந்திரராக இருக்கிறோம். यदि मैं वारिस होगा तो हम यीशु मसीह पर संगी वारिस है। அப்ப நமக்குள்ள பெரிய ஒரு தைரியம் நமக்கு வந்து விடுகிறது. हमारे अंदर एक बड़ा हिम्मत आ जाता பயத்தின் ஆவி எடுத்து ஒரு है। தைரியம் सासत के आत्मा दूर हो जाता, बल और प्रेम का आत्मा பரிசுத்தாவின் उठे। வரும்போது பலனடைந்து आमीन। जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम बल पाओगे। அப்படிதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். ऐसे ही प्रेरित काम पहला 8वां वचन எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदा में, சமேரியாவிலும் सामरी में, பூமியின் கடைசி வரை पृथ्वी சாட்சி. के छोर तक हम उनके लिए गवाही बनेंगे। பரிசுத்தாவி அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது நமக்கு பலன் கிடைக்கும். जब ऊपर से वो आत्मा उड़ता हमारा बल मिलता। அது எங்க இருந்து வருகிறது? वो आत्मा कहाँ से அது मिलता? நம்பிக்கை वो உண்டாக்குகிறது. आशा को அந்த उत्पन्न करता। நம்பிக்கையின் தேவன் வந்து वो விடுகிறார். आशा के दाता आ जाता है। நம்பிக்கையற்று இருந்த நமக்கு நம்பிக்கை வருகிறது. निराशा में रहता हमारे अंदर आशा அது उत्पन्न होता है। பலனாக वो மாறுகிறது. हमारे लिए बल बन அப்ப जाता நமக்கு है। நம்பிக்கையற்ற இருந்த நமக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. तब हमारा निराशा से हम आशा में बन जाते அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தவே हैं। वो செய்யாது. आशा हमें कभी लक्षित नहीं करती। அதனாலதான் ரோமருக்கு அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पत्र, ரோமர் 5:5 வாசிக்கிறோம். रोमियो 5:5। மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में ढाला गया। பரிசுத்தாவினரை கொண்டு நமக்கு தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम हम पर उड़ेल था। ஒரு நமக்குள்ள பயம் விலகி போயிடும். तब हमारा भय दूर होता, எல்லா விதமான பயங்களும் விலகி हर போயிடும். प्रकार का भय दूर होता। நமக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை வந்து हमारे अंदर बड़े आशा उत्पन्न அது होता। வெட்கப்படுத்தவே वो आशा हमें कभी लक्षित नहीं करता। ஆகவே ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पत्री, ரோமருக்கு நிருபம் 15:13 रोमियो 15:13 பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. परमेश्वर जो आशा का दाता है तुम्हें विश्वास करने में நம்பிக்கை பெருகுது. பரிசுத்தாவுடைய பலத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? நம்பிக்கை. पवित्र आत्मा की सामर्थ से तुम्हारी आशा बढ़ती நம்முடைய जाए। தேவன் நம்பிக்கையின் தேவன். हमारा परमेश्वर आशा का दाता, அந்த நம்பிக்கையின் தேவன் वो आशा के दाता। நமக்கு அப்போ நம்பிக்கை உண்டாகும்போது ஒரு விசுவாசம் கிடைக்கிறது. जब हमारे अंदर उत्पन्न होता आशा तब विश्वास भी आता। நம்புவதற்கு ஏதேவெல்லாம் நம்பி நம்ம விசுவாசிக்கிறோம். इसलिए हम निराशा में भी आशा रखकर विश्वास करता। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தருகிறார். वैसे एक विश्वास हमें அப்ப मिलता। பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து பலன் தந்து पवित्र आत्मा हमारे अंदर आकर हमें ஒரு बल देता, நம்பிக்கை பெருகி आशा उत्पन्न அந்த होकर நம்பிக்கையின் தேவன் वो आशा के ஒரு दाता விசுவாசத்தை தருகிறார். विश्वास को हमें देता। ஹalleluya. हालेलूया। என் நம்பிக்கை அதாவது முடியாது என்று சொல்லலாம் முடியும் என்கிற ஒரு விசுவாசம் வந்து விடுகிறது. आमीन। सारे विषय में हम कहेंगे ये हो जाएगा। அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் வந்து விடுகிறது. अविश्वास दूर होता, विश्वास आ இப்ப जाता। விசுவாசத்துல நிற்போம். हम अपने विश्वास में स्थिर खड़े होंगे। தேவனுடைய திருச்சபை விசுவாசத்தில் நிற்கும். परमेश्वर के कलीसिया विश्वास में ही खड़ा விசுவாச होता குடும்பங்கள் விசுவாசத்தில் நிற்கும். और विश्वासी परिवार भी विश्वास में खड़े होंगे। நிற்பதற்கு தேவை இந்த பூமியிலே விசுவாசம் इस தேவை. पृथ्वी में स्थिर से खड़े होने के लिए विश्वास जरूरत है। விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். आमीन। विश्वास के द्वारा ही धर्मी व्यक्ति जीवित விசுவாசமே रहता। உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். तुम्हारा विश्वास से तो ये संसार को प्राप्त அந்த करेंगे। விசுவாசத்தை நாம் அடைகிறோம். हम ये विश्वास को पाता, விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக மாறுகிறோம். विश्वास के आत्मा पाता है। விசுவாசித்து நான் பேசினேன் என்று சொல்லத்தக்கதாக इसलिए कहता है मैंने विश्वास किया इसलिए बात வரக்கூடிய किया। எதிராக வரக்கூடிய போராட்டங்களுக்கு சவால் விட்டு பேச जो முடியும். विरोध से आने वाले हर एक संकटों को हम चुनौती देकर बात कर सकता है। அப்படிப்பட்ட தாவீதை போல தாவீதுகள் எழும்புவார்கள். ऐसे गई दाऊदों को प्रभु खड़ा करेगा। பவுலை போல
பவுல்கள் எழும்புவார். यही पौलुस को प्रभु खड़ा அப்ப करेगा. வரக்கூடிய போராட்டங்களை கிழித்தெறியத்தக்கதாக आने वाले संकटों को फाड़ के डालेंगे. உன்னதத்தின் ஆவி ऊपर से आत्मा நமக்கு இறங்கி हमारे अंदर उतर आता நம்மளுக்கு ஊற்றப்படும் போது पर उड़ते समय சத்ருவுக்கு சவால் விடத்தக்கதாக இருக்கும். शत्रुओं के विरोध से हाथ அப்படிப்பட்ட இந்த ஆண்டிலே इस साल में நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஊற்றும் ஆண்டாக இருக்கிறது. हमें ऐसे आशीष को उड़ेलने वाले साल है. ஆவியை ஊற்றும் ஆண்டாக இருக்கிறது. आत्मा को उड़ेलने वाले साल है. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் தேவனுடைய பிள்ளைகளாக परमेश्वर के நமக்கு ஒரு संतान அதிகாரமும் हमारे உரிமையும் लिए இருக்கிறது. अधिकार है, वारिस भी है. हालेलुया. அந்த உரிமைக்கு பேர் தான் ரைட். वो वारिस जो है उसका ये नाम है राइट. அதுல இருந்து வந்ததான் ரைட்டஸ்னஸ். वो ये ऐसे आया है धर्मी, நீதி நீதி. धर्म. ஹalleluya. हालेलुया. அந்த ரைட்டஸ்னஸ். आमेन. वो धर्मी, அந்த धार्मिकता. ரைட்டஸ் மேன் நீதிமான். आमेन. धर्मी அந்த व्यक्ति. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த முதல் நீதி. प्रभु यीशु मसीह ही वो पहले धर्मी. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 3:10 வாசிக்கிறோம். रोमियो को पत्री 3 अध्याय 10 அங்க நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. आमेन. वचन कहता है कोई धर्मी नहीं, एक भी ஆனால் नहीं. இந்த அதிகாரத்துல लेकिन इस अध्याय में ரைட்டஸ் மேன்கிற நீதிமான்கிற வார்த்தை अगर ये धर्मी व्यक्ति का ये 6 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 6 बार लिखा है. அந்த தேவன் யார்? நீதி உள்ளவர். परमेश्वर कौन है? वो धर्मी है. அந்த இயேசுவை நீதிமானாக காட்டப்பட்டிருக்கு. उस यीशु को धर्मी करके यहाँ लिखा அவரை है. விசுவாசிக்கிற நாமையும் நீதிமான்களாக காட்டப்பட்டிருக்கு. जो कि उस पर विश्वास करता है वो भी धर्मी बन जाता है. கவனிங்க. அப்ப ரைட், आमेन. सही. அந்த ரைட் वो सही, அதாவது கர்த்தருடையவன். वो यहोवा का है. அந்த வாரிசு நான் தேவனுடையவன். आमेन. मैं प्रभु का हूँ, वारिस हूँ प्रभु அதை का. நிரூபித்து காண்பித்தார் இயேசு. साबित करके दिखा यीशु. அது வரைக்கும் जब तक மனு குலத்தை मानव जातों को ஃபெயில் பண்ணான். वो फेल किया ஆனா था. இயேசு परंतु यीशु ரைட் பண்ணி ரைட்டஸ்னஸ் सही करके वो धार्मिकता को दिया. அவர் ரைட்டஸ் மேனாக वो धार्मिक व्यक्ति बन गया. நம்மையும் அந்த ரைட்டஸ் மேனாக हमें भी उस धार्मिकता में அந்த होने के உரிமையை लिए தந்திருக்கிறார். उस अधिकार को दिया. ரைட்னா என்ன அர்த்தம்? और राइट का क्या अर्थ है? सही मतलब சही அதிகார். अधिकार. ஹalleluya. हालेलुया. ஹக்கே பாத் है. ஆமென். அதாவது இந்த உலகத்துல அது வரைக்கும் ரைட் இல்ல, எல்லாம் ஃபெயில். ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் அதாவது அந்த அதிகாரத்தை என்னத்தை மரணத்தை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவன் இழந்துட்டான். आमीन. मतलब क्या है? आदम से लेकर यीशु मसीह तक मरण से जय पाने वाला अधिकार को खो दिया था. अधिकार नहीं था. அந்த மரணத்தை लेकिन ஜெயித்து यीशु मरण से जय पाया. எபிரேயர் 2:14-15 வாசிக்கிறோம். इब्रानी 2 अध्याय 14 और 15 பிள்ளைகள் மாம்சம் இரத்தத்துடையவர்களாக இருக்க அவர் நம்மை போல மாம்சம் இரத்தத்துடையவரானார். மரணத்துக்கு அதியான பிசாசனவனை தமது மரணத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலானே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். इसलिए जबकि लड़के मांस और लहू की बाही है तो वो आप भी उनके समान उनका सहभागी हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिसे मृत्यु पर शक्ति मिली थी अर्थात शैतान को निकम्मा कर दे, और जितने मृत्यु के भय के मारे जीवन पर दासत्व में फंसे थे उन्हें छुड़ा ले. மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. मरण का अधिकारी शैतान. இங்கே கவனிக்கணும். அந்த அதிகாரத்தை उस अधिकार இயேசு ஜெயித்தார். यीशु जय पाया. ஹalleluya. हालेलुया. அவர்தான் அந்த அதிகாரம். वो ये वो अधिकार. நமக்கும் அதிகாரம் உண்டு. हमें भी अधिकार है. இங்கே கவனிங்க. கிறிஸ்தவன்னா என்ன? யாரு? मसीहा का मतलब क्या? ஜெயிக்கிறவன். जय पाने. இயேசு முதலாவது மரணத்தை पहले ஜெயித்தார். यीशु मरण से जय पाया. மரணத்தை ஜெயித்தான். எதை ஜெயிக்க முடியாது? तो मरण से जय पाएगा और बाकी सब இந்த जय உலகத்துல पाएगा. எது எதை ஜெயிக்க முடியாது? इस संसार में क्यों हम सब प्राप्त नहीं விசுவாசமே करें? உலகத்தை हमारे ஜெயிக்கிற विश्वास ही ये संसार को प्राप्त करने वाला ஆகவே जय. ரைட்டிங் அதாவது உனக்கு உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்று அந்த ஆவியை தான் அவர் பெற்று தந்திருக்கிறார். आमीन. तुम्हारे लिए ऊपर से आत्मा को यीशु पाके तुम पर उड़ेला. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 2:33 வாசிக்கிறோம். प्रेरितों के काम 2 अध्याय में 33 தேவனுடைய வலது வாரசத்தில் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகியதை பொழுந்தருளினார். इस प्रकार परमेश्वर के दाहिने हाथ से सर्वोच्च पद पाकर और पिता से वो पवित्र आत्मा प्राप्त करके जिसकी प्रतिज्ञा की गई थी उसने ये उड़े दिया कि जो तुम देखते और सुनते हो. அந்த குமாரனுடைய ஆவி நமக்கு தந்திருக்கிறார்.
ஜெயித்து தந்திருக்கிறார். वो पुत्र का आत्मा को हमें दे दिया जय पाकर. அந்த உலகத்தின் பலவிதமான ஆவி, பாரம்பரிய ஆவிகள் இருக்கிறது. इस संसार में कई प्रकार के रीति निवास के आत्मा அந்த है. ஆவி இல்ல, वो आत्मा नहीं. நமக்கு அவர் ஜெயித்த ஆவியை தந்திருக்கிறார். हमारे लिए जो आत्मा दिया, जय पाया वो आत्मा दिया. அதைத்தான் கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே. गलातियों को पत्री 4वां अध्याय में 6वां. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். और तुम जो पुत्र हो, इसलिए परमेश्वर ने अपने पुत्र के आत्मा को जो हे अप्पा हे पिता कहकर पुकारता है, हमारे हृदयों में ही भेजा है. அந்த இருதயத்துல தேவன் ஆவியானவர் ஊற்றப்படும் போது जब वो हृदय में परमेश्वर का आत्मा उडेलता था, பாருங்க, நம்பிக்கை உண்டாகிறது, आशा उत्पन्न होता, பலன் உண்டாகிறது. बल मिलता. அந்த இருதயத்துல ஒரு பலன். हृदय में एक बड़ा बल. அல்லேலூயா. हालेलुया. நெடுங்களாமாய் காத்திருந்து இருதயத்தை இளைக்க பண்ணும், அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். आमीन. जो पाठ छोटे छोटे बहुत दिन होता है, मन शिथिल होता, जब जो वो मिलेगा तब हमारे हृदय का जीवन का वृक्ष के जैसे होता है. இளைத்து போன இருதயத்தில் मन जो शिथिल हुआ उस हृदय पर, அந்த உன்னதத்தின் ஆவியினால ऊपर से वो आत्मा பலம் கிடைக்கிறது. बल मिलता. அப்போ எல்லா அதிகாரம் உண்டு. सारे अधिकार அவர் உன்னதத்துக்கு ஏறுக்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். वो स्वर्ग में जाके पिता के दाहिनी ओर बैठा. 1 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். आमीन. पहला पत्रस का पत्री 2 अध्याय 22 தூதர்கள் வல்லமை அதிகாரம் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டது. फरिश्ते अधिकार सामर्थ सब उसके अधीन किए गए. எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டது. सब उनके अधीन किए गए. சரி, இது ஒரு பகுதியாக இருக்கட்டும். ठीक है, ये एक भाग है. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், दूसरे भाग அங்கே ஏசாயா 44:4 வாசிக்கிறோம். यशायाह 44 अध्याय में 4वां वचन. அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது जब वो अपने आशीष को उड़ेलेगा, 4வது वசனத்துல வாசிக்க 44. 4वां वचन. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே அலரி செடிகளைப் போல வளருவார்கள். वे उन मजनुओं के समान बढ़ेंगे जो धाराओं के पास घास के बीच में होते हैं. இங்க கவனிங்க, அவர்கள் சந்ததி மேல் ஆவி ஊற்றப்படும் போது, சந்தானத்து மேல் இருக்கும்போது புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் அலரி செடியை போல வளருவார்கள். आमीन. जब वो आत्मा वंश पर उड़ेलता, तब वो मजनू के समान बढ़ेंगे जो धाराओं के पास घास के बीच में होता. புல்லின் மேல் பெய்கிற பனி ஆசீர்வாதத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படும். आमीन. जो घास के ऊपर ओस पड़ता है वो आशीष के वर्णन है. அதிலிருந்து நீர்க்கால்கள் ஓரத்தில वैसे जो लिया रिकावा सिया दूना ஆமென், नालियों के किनारे में இந்த அலரி செடி ये मजनू. அலரி செடி என்றால் என்ன? ये मजनू मतलब क्या? வளையும், அதாவது ஒரு மூங்கில போல ஒரு एक வளைய बांबू के जैसे. बांस के समान. आमीन. இங்கே பாருங்க, सरगंडे ना, बांस के बांस समान. के समान. அதாவது ஒரு வளையக்கூடியது. फ्लेक्सिबल है, बेंड होता. அதாவது அந்த சர்கண்டேனா என்ன, தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? नानल. நாணலை போல வளையக்கூடியது. आमीन. वो ऐसे बेंड होने वाला एक पौधा. ஆனா அது உயர்ந்து வளரும், இது கிளைகளோடு கூட படரும். जो वो लिखा है वो ऐसे ऊंचे ऊंचे बढ़ेगा, लेकिन ये जो हम कहता है ये ऐसे डालियां बन के फैलेगा. அப்படி படர்ந்து இருக்கக்கூடிய, ऐसे फैलते रखने वाला, படரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. फैलने वाले आशीष के बारे में लिखा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இங்கே வாசிக்கிறோம், இது படரக்கூடிய ஒரு வளரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ऐसे फैलते फैलते बढ़ेगा. யோசேப்புக்கு எப்படி படர்ந்து வளரக்கூடிய ஆசீர்வாதத்தை जैसे यूसुफ के लिए वो आशीष को दिया था, वैसे फैलते बढ़ने वाले आशीष, அதே போல वैसे இது படர்ந்து வளரக்கூடிய ஒரு ये ஆசீர்வாதம். मजन भी ऐसे फैलेगा फिर बढ़ेगा. இங்க பாருங்க, எபேசியர்ல சொல்றாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. और ये पीछे में लिखा है आत्मिक, सारी आत्मिक आशीषों से मैं तुम्हें आशीष देता हूं. எபேசியர்களின் நிருபத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ये पीछे के पत्र 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 3வது வசனம். 3 वचन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष दी है. இங்க பாருங்க, சரீரப்பிரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால்
உன்னை ஆசீர்வதிக்கிறார். न केवल तुम्हें शारीरिक आशीष और आत्मिक आशीष से भी तुम्हें आशीष देता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. அதாவது நீங்கள் வளருவதற்கு உன்னதத்திலே இருந்து உன்னதத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொண்டு வளர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். तो बढ़ने के लिए ऊपर से वो आत्मा पाना है, आत्मिक आशीषों से तो बढ़ते जाना. ஸ்பிரிச்சுவல் growth, आत्मिक आशीष, வளர்ச்சி, आत्मिक படோத்தி. ஹalleluya. இங்க கவனிங்க, உனக்கு ஆவிக்குரிய அவருடைய ஆவியை ஊற்றப்படும் போது ऊपर से जब आत्मा उड़ेलेगा था நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் வளருகிறாய். तो आत्मिक आशीषों से बढ़ते जाता. அங்கே நீங்கள் வாசிக்க முடிகிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கிறோம். एजेकियल भविष्यवाणी के किताब में 36वां अध्याय में 26 और 27. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26 27. एजेकियल भविष्यवाणी किताब 36वां अध्याय में 26 और 27 वचन. ஸ்பிரிச்சுவல் growth குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ आत्मिक उन्नति के बारे में लिखा. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். मैं तुमको नया मन दूंगा और तुम्हारे भीतर नई आत्मा उत्पन्न करूंगा और तुम्हारे देह में से पत्थर का हृदय निकालकर तुमको मांस का हृदय दूंगा. मैं अपना आत्मा तुम्हारे भीतर देकर ऐसे करूंगा कि तुम मेरी विधियों पर चले ही और मेरे नियमों को मानकर उनके अनुसार करो ही. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. 27. அப்போ இங்கே சரீர பிரமாணமாக மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ள தேவன் வாக்களித்தார். न शारीरिक रीति पर आत्मिक रीति पर भी वो इजराइल लोग को छुड़ाने के लिए परमेश्वर ने वादा दिया. இந்த மீட்பு அவர்களுக்கு மென்மையான இருதயத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். ये उद्धार उनका एक नए मन मांस के जैसे हल्का सा हृदय देकर परमेश्वर को वचन को आज्ञा पालन करने के लिए उनका हृदय को ऐसा नरम पड़ता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. அவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். परमेश्वर एक नए हृदय को देता. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையாக மாற்றுகிறார். पत्थर से हृदय को निकालकर मांस हृदय இந்த देता. வருஷத்துல ये साल में அநேக சத்தியங்களுக்கு ஒபே பண்ணாம கீழ்ப்படியாம இருந்த ஜனத்தை जितने लोग सत्य के आज्ञा न मानता था उन लोगों को அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்க போகிறார். ये साल में जो पत्थर सा हृदय को निकालकर मांस को बन जाता அவர்களுக்கு हृदय, கீழ்ப்படிய பண்ண போது क्योंकि उनको आज्ञा पालन करने से. அல்லேலூயா. हालेलुया. அதாவது அவர்களை ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் தேவனுடைய கிருபையின் சமாதானத்தையும் பெற வேண்டும். क्योंकि वो लोग भी परमेश्वर का अनुग्रह और शांति पाना. கர்த்தருடைய சபையில परमेश्वर का मंडली में அந்த உபதேசம் பனி போல இறங்கி வருகிறது. जब वो उपदेश ओस के जैसे उड़ेल था, உபாகம புத்தகத்துல மோசே சொன்னது போல व्यवस्था वरण में मूसा ने कहा. எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் व्यवस्था वरण 35 अध्याय 2வது வசனத்துல, दूसरा वचन. மலையானது இளம்பயிரின் மேலும் பொழிவது போலவும் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். मेरे उपदेश मेघ के समान बरसेगा और मेरी बातें ओस के समान टपकेगी. வசனம் जैसे कि हरी घास पर चीसी और पौधे पर. வசனம் புள்ளின் மேல பனி போல இறங்கி கொண்டே இருக்கிறது. आमीन. वचन ऐसे घास के ऊपर ओस के जैसे बरसा रहा है. ஆனா அது கீழ்ப்படியாம கல்லான இருதயமாக இருந்து கொண்டால், लेकिन आज्ञा पालन बिना पत्थर सा मन में रहेगा तो, இருதயம் கடினப்பட்டு போய் இருந்தால், हृदय कठोर होकर बैठेगा तो, அது கடினமான இருதயம். कठोर मन. அதனாலதான் அங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். इब्रानी 4वां अध्याय, எபிரேயர் 6:7 வாசிக்கிறோம். इब्रानी 4वां अध्याय 7वां वचन. எப்படி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். आमीन. क्योंकि जो भूमि वर्षा के पानी को जो उस पर बार बार पड़ता है, पी पी कर जिन लोगों के लिए वह ज्योति बोई जाती है, उनके काम का साग बात उग जाती है. பாருங்க, அடிக்கடி அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பனியை போல புலின் மேல் பெய்து கொண்டிருக்குது. அது நடுவே ஓடுகிற அந்த நீர், அந்த
அந்த அந்த நீரூற்று அந்த நீர்க்கால்கள் ஓரத்துல நீ வளர வேண்டும். आमीन। ऐसे बार बार जो पढ़ता है मेघ बरसा रहा वचन, उस सोते में, उस नालिया में, किनारे में तू मजने के जैसे बढ़ना। அந்த ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, आत्मा उडेलते रहता, அதுல நீ நிரப்பப்பட்டு வளர வேண்டும். उस आत्मा में तू भरपूर होकर बढ़ना आवश्यक। தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது, परमेश्वर का वचन बरसात होते ஆனா ஆசீர்வாதத்தை பெறபடி இருதயம் கடினமா இருக்கு. लेकिन आशीष बिना मन कठोर, கீழ்ப்படியாம கடினமா இருக்கு. आज्ञा ना मानता मन कठोर। ஆனால் என்ன நடக்கும்? लेकिन क्या होता? அந்த 8வது வசனம், முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைக்கிற நிலமோ தகாதாய சபிக்கப்பட்டதாக கேட்டால் சுட்டரிக்கப்படுவதன் முடிவு என்று சொல்லப்பட்டது. पर यदि वह झाड़ी और ऊंट कठोरे उगाती है तो निकम्मी और श्रापित होने पर है और उसका अंत जलाया जाना। உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து சொல்லப்பட்டது. व्यवस्था विवरण 28 अध्याय में आशीष और श्राप दोनों के बारे में। இங்க ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து 2 வசனத்துல சொல்லிட்டார். आशीष और श्राप दोनों का 2 वचन में कह चुका। அந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று சொன்னால் वो आशीष का बरसात होने के लिए அங்கே வாசிக்கிற அந்த புள்ளி நடுவே நீர்க்காலிகள் ஓரத்திலே அலரி செடியை போல வளரணும். वो घास के बीच में जैसे मजनू है वैसे हमारा बढ़ोतरी होना। அந்த ஸ்பிரிச்சுவல் growthக்கு वो आत्मिक उन्नति के लिए உன் இருதயம் கடினமாவே இருந்துன்னு சொன்னா तेरा हृदय कठोर होगा। तो இங்கே மோசே ஆசீர்வாதத்தை சொன்னது தேவன் சொன்னார் ஆசீர்வதிக்க. आमीन। परमेश्वर ने कहा मूसा का लोगों का आशीष कर। அந்த ஆசீர்வாதம் அவன் ஆசீர்வதிக்கிறான், அவர்கள் மேல் தங்காதபடி போய் விடுகிறது. मूसा उन लोगों का आशीष किया लेकिन वो आशीष उन पर नहीं टकरता था। அங்கே என்னாம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். गिनती का पुस्तक 6वां अध्याय। கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். आमीन। हालेलुया। 24வது வசனம் 6:24. आमीन। यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। அப்ப அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது முகத்தை மறைக்க மாட்டார். जब उनका आत्मा उड़ेलेगा वो अपने मुंह को नहीं छिपाएगा। ஆனா கர்த்தர் உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். आमीन। முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். आमीन। यहोवा तुम पर अपने मुख का प्रकाश चमकाएगा और तुझ पर अनुग्रह करेगा। கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உன்னை சமாதானமா இருக்க கட்டளை எடுக்க கடவர். यहोवा अपने मुख तेरी ओर करे और तुझे शांति दे। பாருங்க, அவர் முகத்தை மறைக்காதபடி ஆவியை ஊற்றுகிறார். वो मुंह को नहीं छिपाता, अपने आत्मा उड़ेल था। அந்த நீர்க்கால்கள் ஓரமாக वो घासों के बीच में, नालियों के बीच में அந்த செடி வளரணும் சொன்னா वो मजन बढ़ने के लिए அது குடிக்கணும். वो पानी को पीना है। கல்லான இருதயமா இருக்க கூடாது. वो कठोर मन से नहीं இப்ப रहना। கல்லான இருதயமாக இருந்தால் यदि वो कठिन मन के साथ रहेगा அந்த ஆசீர்வாதம் பெற முடியாது, वो आशीष को बुझा அந்த नहीं, கிருபையை பெற முடியாது, अनुग्रह नहीं पा அந்த सकता, சமாதானத்தை பெற முடியாது. शांति नहीं पा सकता। அதனால அப்போ அந்த புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நிருபங்கள்லயும் इसलिए नए नियम में हर एक पत्र கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதுகிறார். शांति और अनुग्रह हो, शांति और अनुग्रह हो। திருச்சபைக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. कलीसिया में शांति और अनुग्रह हो। அப்ப அந்த கிருபை, அப்போ நீங்கள் அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது जब ऊपर से वो आत्मा उड़े நவம் கல்லான இருதயம் சதையாக மாற்றப்படும். हमारा पत्थर सा मन मांस बन जाता। அதை ஏற்றுக்கொள்ளணும். वो पानी को हम सींचना, அந்த வார்த்தை वसனத்தை பெய்யக்கூடிய அந்த பணியை जो ஏற்றுக்கொள்ளணும். पार पार पड़ता है ओस को हम அதை ஏற்றுக்கொள்ளும் போது ओस को हम सींचेगा तो உனக்கு நவமான இருதய புதிய ஆவி உங்களுக்கு தருகிறார். नए आत्मा तुम्हें। ஒரு நவமான இருதயம், आमीन। मानस नए मन, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வரும்போது ऐसे ग्रहण करने वाला हृदय आता है। உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? तुम्हारे अंदर क्या அந்த அலரி செடி வளர்றது போல मजन बढ़ता உன் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் growth வளர்கிறது. वैसे तुम्हारा आत्मिक उन्नति, आत्मिक बढ़ोतरी होता। உன்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். तुम्हें जो बुलाया वो बुलावट और वरदान अटल है। உனக்கு மாறாதவைகளாக இருக்கிறது. वो अटल है तुम्हारे लिए, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, न केवल यहूदी, உன்னையும் அழைத்திருக்கிறார். तुम्हें भी बुलाया। உனக்கும் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். आमीन। जो उनका वरदान और बुलावट अटल அப்ப है। உனக்குள்ள அந்த கிருபை ஊற்றப்படுகிறது. तुम्हारे अंदर वो अनुग्रह उठेले। அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். आमीन। हम स्मरण करना। அப்ப உனக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் growth, ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஸ்பிரிச்சுவல் growth.
जब आत्मा तेरे अंदर उड़ेलेगा तुम्हारा அவர் आत्मिक முகத்தை उन्नति होता। மறைக்காதபடி वो अपने मुख को तेरे அவருடைய लिए नहीं छिपाएगा। முகத்திலிருந்து பிரகாசம் வருகிறது, उनके मुख का प्रकाश तुम पर கிருபை चमकता है। வெளிப்படுகிறது, अनुग्रह प्रकट होता है। அவருடைய முகத்திலிருந்து பிரசன்னம் வெளிப்படுகிறது. उनके मुख तेरे ओर करे அப்போது உனக்கு तब சமாதானத்தை तुम्हें கட்டளையிடும். शांति मिलता है। அங்க இப்போ இங்கே கவனிக்கணும், உனக்கு கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும். तो अनुग्रह को पाना है। அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாதவைகள். उनका वरदान और बुलाहट अटल है। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है। அங்கே வாசிக்க முடியுது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पत्री, ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो வாசிக்கலாமா? ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 11:29 வாசிக்கிறோம். 11 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. क्योंकि परमेश्वर का वरदान और बुलाहट अटल है। அந்த கிருபையை ஊற்றுகிறார். वो अनुग्रह को उड़ेलता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்த நீ ஏற்றுக்கொள்ளும் போது பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகுது உனக்கு. जब तू वचन को तू ग्रहण करता है ये परिशुद्ध- तब तेरे अंदर एक बड़ा आशा, பரிசுத்தாவின் உன் இருதயத்துல ஊற்றுவாரு, पवित्र आत्मा तुम्हारे मन में उड़ेलता ஒரு है। பெரிய ஒரு நம்பிக்கை வந்துகிறது. आशा आता है तुम्हारे मन உனக்குள்ள में। நம்பிக்கையின் தேவன் வந்து விடுகிறார். आशा के दाता तुम्हारे अंदर आता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பெரிய கிருபையில நீங்க வளரணுங்க. तब तो अनुग्रह में ही बढ़ोती हो। உனக்குள்ள ஒரு நம்பிக்கையின் தேவன் வந்து விடுகிறார். आशा के दाता அந்த तुम्हारे अंदर நம்பிக்கை है। விசுவாசம் ஊட்டுகிறது. आमीन। वो आशा के द्वारा तुम्हारे अंदर विश्वास आता है। உனக்குள்ள பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகும். एक बड़े आशा। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இங்க கவனிக்க வேண்டும், இப்ப உனக்குள்ள உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேணும். तेरे आत्मिक उन्नति बढ़ोती होता, அதாவது பெருகணும், वो बढ़ते जाना, பெருகணும். बढ़ते जाना। ஆவிக்குரிய ஜீவியத்துல அநேகர் வளராது இருக்கிறார்கள், आत्मिक जीवन में कई लोग बढ़ोती नहीं, கிருபையில் பெருகாமல் இருக்கிறார்கள். अनुग्रह में भी बढ़ोती नहीं है। இங்க பாருங்க, கொடுக்கிறது ஒரு கிருபை தான். हमें जो देता हो भी एक अनुग्रह है। அதாவது கஞ்சத்தனமா லோபத்தனமா இருக்கிறது கிருபை கிடையாது. जो लोभी है, लोभी ஆ, लोभी वो अनुग्रह नहीं। அல்லேலூயா. हालेलुया। கொடுக்கக்கூடியது ஒரு கிருபையாக வேதம் சொல்கிறது. जो देता हो भी अनुग्रह। அங்கே வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों को पत्री, ஆமா, 2 கொரிந்தியர்கள் இருப்போம். दूसरा कुरिन्थियों को पत्री, இங்க 9ஆம் அதிகாரத்துல வாசித்தா 9वां अध्याय 10வது வசனத்துல, 10वां अध्याय 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். अतः जो बोने वाले को बीज और भोजन के लिए रोटी देता है वो तुम्हें बीज देगा और उसे फलवंत करेगा और तुम्हारे धर्म के फलों को बढ़ाएगा। 5வது வசனத்தை சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதர ஏவி உங்களுக்கு முன்பாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்படுகிறது. दूसरा कुरिन्थियों 9वां अध्याय 5वां वचन, इसलिए मैंने भाइयों से ये विनती करना आवश्यक समझा कि वे पहले से तुम्हारे पास जाए और तुम्हारी उदारता का फल। இங்கே அதை சொல்லப்பட்டிருக்கிறது, லோபத்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ लोभी के बारे में लिखा। அதாவது 9வது வசனத்துல வாசிக்கிறோம், 9वां वचन, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னென்னைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறோம். आमीन। हालेलुया। 9वां वचन, जैसे लिखा है, उसने बिखेरा, उसने कंगालों को दान दिया, उसका धर्म सदा बना रहेगा। வாரி இறைத்தான், बिखेरा, ऐसे இங்கே கவனிங்க, बिखेरा, வாரி இறைக்கிறது, இறைச்சரைச்சு ஊத்துறது. ऐसे पानी देखिए अभी उंडेलना, பவுடியே இங்க என்னது கிணறு இருக்கு, கிணறு पौड़ी, குவா குவா कुआं, குவால நீ எடுக்க எடுக்க தண்ணி வார வார வருது. कुआं में से कितने पानी पर निकालते रहो, उमड़ते रहता है। उमड़ते रहता। அதை வாரி எடுத்து எடுத்து ஊத்துறான். वो कुआं से पानी निकाल के उड़ेलना। தேவனுடைய நீதி என்னைக்கு நிற்கும். परमेश्वर का धर्म सदा அப்ப இங்க கவனிங்க, கொடுக்கிறதுக்கும் ஒரு கிருபை தேவை. देने के लिए भी एक अनुग्रह है। அதைத்தான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். இங்க கவனிக்க வேண்டும், 2 கொரிந்தியர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம்
दूसरा कुरिन्थियों को पत्री 8वां अध्याय இங்கே இயேசு 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9वां वचन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो। கிருபைங்க கவனிக்கணும், கிருபையில வளரணும். अनुग्रह में बढ़ते जाओ। இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன கிருபை? यीशु मसीह का अनुग्रह कौन सा अनुग्रह? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் தரித்திரத்தினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்களை வித்த தரித்திரனாரே. यीशु धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया ताकि उसके कंगाल होने से तुम धनी हो जाओ। கொடுக்கிறவன் தரித்திரப்பட்டாலும் அவன் கொடுத்துட்டு தான் இருப்பான். जो देने वाला है जितने कंगाल अनुभव में भी वो देते रहता है। ये கவனிங்க, அப்ப தேவனிடத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் நாம அவரிடத்துல எல்லாத்தையும் உறிஞ்சு நம்ம எடுக்க முடியும். हम भी परमेश्वर से छू सकता है எல்லாத்தையும். सब छू सकते। ஹalleluya. எல்லாத்தையும் ஒரு ஜூஸை வச்சுட்டனா ஜெனிசன் கும்பாக உறிஞ்சு எடுத்துருவான். जूस लेता है। हालेलुया. एक उसके सामने 1 लीटर जूस रखेगा तो क्या करेगा? पूरा नक्की எடுத்துருவான். जूस लेता है, उறிஞ்சிருவான். चूसता है। हालेलुया. हालेलुया. தாகமா இருக்கிறவனுக்கு தான் आमीन। உரிய முடியும். प्यास से मन में जो रहता वो ये चूसेगा। हालेलुया. हालेलुया. இங்கே கவனிங்க, தாகம் உள்ளவன் प्यास से मन வில் தண்ணீரை ஊற்றுவேன். जल बरसा। வறண்டு போய் இருக்கிறவன் सूखी भूमि ஆறுகளை ஊற்றுவேன். धाराएं बहाऊंगा। இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. यहाँ यीशु मसीह के अनुग्रह के बारे में लिखा है। அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே. यीशु धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया ताकि उसके कंगाल होने से तुम धनी हो जाओ। இங்கே கவனிங்க, இந்த 1ஆம் அதிகாரத்து 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல ये 8वां अध्याय पहला वचन में 1ஆம் வசனத்தை சகோதரி மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். अब ये भाइयों, हम तुम्हें परमेश्वर के उस अनुग्रह का समाचार देते हैं जो मकदूनिया के कलीसियाओं पर हुआ है। இந்த மக்கெதோனியா நாட்டு சபைக்கு ஒரு கிருபை இருந்து கொடுக்கிற கிருபை. ये मकदूनिया के कलीसिया का एक अनुग्रह था, देने वाला अनुग्रह। இங்கே மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்பட்டார்கள், கொடிய தரித்திரத்தில் இருக்கிறார்கள், ஆனால் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். कि क्लेश की बड़ी परीक्षा में उनके बड़े आनंद और भारी कंगालपन में उनकी उदारता बहुत बढ़ गई। மேலவர்கள் திராணிக்கத்தக்கதான் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளாய் இருந்தது என்று நான் சாட்சியா இருக்கிறேன். उनके विषय में मेरी ये गवाही है कि उन्होंने अपनी सामर्थ पर वरन सामर्थ से भी बाहर मन से दिया। 5ஆம் வசனம் சொல்லுது, மேலும் தாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 5वां, और जैसी हमने आशा की थी वैसी ही नहीं, वरन उन्होंने प्रभु को फिर परमेश्वर की इच्छा से तुमको भी अपने आप को दे दिया। கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். आमीन। जो कोई प्रभु के लिए अपने आप को दे दिया, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் परमेश्वर की उस इच्छा से पहले वो अपने பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். वैसे ही नहीं, उन्होंने प्रभु को फिर परमेश्वर की इच्छा से हमको भी अपने आप को दे दिया। சதையான ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. उसके अंदर एक मांस का हृदय था, ஆக தேவனுடைய முகம் மறைக்கப்படவில்லை, इसलिए उनका परमेश्वर का मुख नहीं छिपाया। அவர்களுக்கு இங்கே கவனிக்க வேண்டும், ஒரு கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறது, उन पर अनुग्रह भी சமாதானம் ஊற்றப்பட்டிருக்கிறது. शांति उठे। அவர்கள் தரித்திரத்திலையும் கொடிய உபத்திரத்திலையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். इसलिए बड़ी परीक्षा, बड़े क्लेश में भी, भारी कंगालपन में भी दिया है। அப்ப அவருடைய முகத்திலிருந்து ஒரு பிரகாசம் உண்டாக்கி அந்த கிருபை ஊற்றப்படுகிறது. आमीन। उस प्रभु के मुख से प्रकाश होता, அவருடைய முகத்திலிருந்து பிரசன்னம் வெளிப்பட்டு சமாதானம் ஊற்றப்படுகிறது. उनके मुख का हमारे ओर फेरेगा तब शांति भी उठेगा। இவர்கள் இருதயம் கடினம் அல்ல, इन लोगों के हृदय कठोर नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பெய்கிற அந்த வசனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். जो पार पढ़ता है वो वचन को ये लोग पिया था। பனி போல அந்த அந்த புல்லுல பெய்கிற அந்த घास के வசனத்தை ऊपर जैसे ओस के समान அதிலிருந்து बरसाया, நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட इसलिए नालियां के किनारे में लगाया हुआ இந்த
அலரி செடியை போல இந்த மக்கெதனிய நாட்டு சபை मजनू के जैसे मकिदुनिया के कलिसिया அவர்கள் கிருபையில் வளர்ந்திருக்கிறார்கள். आमीन अनुग्रह में प्रकट அல்லேலூயா. बढ़ते गए. அதுதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. इसलिए वचन कहता तुम प्रभु यीशु मसीह का अनुग्रह को जानता है. அவர் மற்றவர்களை ஐஸ்வர்யமாக மாற்ற தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மறந்து அவர் தரித்திரமானார். वो धनी होकर भी दूसरे को धनी बनाने के लिए अपने आप कंगाल बना. இங்கே கவனிங்க, सुनिए, அவர் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. वो अपने हृदय को कठिन नहीं किया. அல்லேலூயா. हालेलुया. அவர் வஸ்திரத்தை கூட இப்ப என்ன சிட்டு போட்டு எடுத்துட்டாங்க. उनका वस्त्र को भी निकाल कर चिट्ठी डाल के ले लिया. இங்கே பாருங்க, அவர் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. वो अपने हृदय को कठिन नहीं, முற்றிலுமாக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு पूरी रीति से उनका தேவனுடைய சித்தத்துக்கு முன்பாக தன்னை தத்தம் செய்தார். परमेश्वर की इच्छा के लिए अपने आप. இப்ப தேவனுடைய சித்தத்துக்கு முன்பாக இந்த திருச்சபை தன்னை தத்தம் செய்தது. आमीन. ये कलीसिया परमेश्वर की इच्छा के लिए अपने को सौंप दिया. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு முன்பாக நீ கொடுத்தாதான், தேவனுக்கு முன்பாக தத்தம் செய்தாதான் கொடுக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். पहले तो अपने आप को परमेश्वर को लिए देना है, तब तो अपने आप दूसरे को देने का मन भी आएगा. மனப்பூர்வமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். वो लोग तन मन से सेत மனப்பூர்வம், तन मन அதாவது உபத்திரத்திலையும் கொடிய தரித்திரத்திலையும் கொடுத்திருக்காங்க. भारी कंगाल में भी बड़े क्लेश में भी दिया है. நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடுக்கல. आमीन. जैसे हम सोचा था वैसे नहीं, उससे அல்லேலூயா. बढ़कर दिया. அப்ப அப்படிப்பட்டது கொடுக்கிறது கிருபை. ऐसे जो देता वो भी அந்த கிருபை எங்க இருந்து வந்தது? वो अनुग्रह कहाँ से आया? இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த கிருபை எங்க இருந்து வந்தது? जो यीशु मसीह पाया था वो अनुग्रह कहाँ से पाया? அந்த கிருபை वो अनुग्रह है. இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. उस यीशु मसीह का अनुग्रह को तुम जानते அவர் हो. அந்த கொடுக்கிறது தன்னையே கொடுத்த கிருபை. हाँ, वो अपने आप को दिया हुआ अनुग्रह. இருதயத்தை கடினப்படுத்தாதபடி वो अपने मन को कठोर नहीं அவருடைய किया. சித்தத்தை வசனத்தை நிறைவேற்றுவதற்காக पिता का वो इच्छा पूरा करने के लिए தன்னையே கொடுத்தார். अपने आप को दे दिया. ஆகவே தான் इसलिए அல்லேலூயா, हालेलुया. இந்த ஆவி, புதிய ஆவி ஊற்றப்பட்டது. इसलिए नए आत्मा उडेला புதிய ஜனங்கள் மேல लोगों की அவர் ஜெயித்து இந்த ரைட் என்னது? ஆமென். முதல்ல நீதிமானாக இருக்கப்படுகிறார். पहले वो ही धर्मी அந்த टकराया. ரைட், वो राइट सही. அல்லேலூயா, हालेलुया. அந்த நீதி, वो धर्म, அந்த உரிமை, वो अधिकार, அந்த அதிகாரத்தை वो अध्याय, அவர் பெற்றுக்கொண்டார். वो अधिकार को पाया. கர்த்தருடையவன் मैं यहोवा का हूँ. இயேசு கிறிஸ்து தேவனுடையவர், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். मसीह परमेश्वर का है, तुम मसीह का. இந்த சபை கிறிஸ்துவனுடையதாக இருந்தது. ये कलीसिया में की दुनिया कलीसिया मसीह का कलीसिया. கிறிஸ்துவனுடையதாக இருந்த காரணத்தால் தான் அந்த இயேசு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. आमीन. ये मसीह का कलीसिया बनाता है, इसलिए यीशु के वर्णन में लिखा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा. அப்போ அந்த கிருபையிலே வளர்ந்திருக்கிறது. अनुग्रह में बढ़ोतरी हुआ था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர். आमीन. वो बुद्धिमानों को लज्जित करने के लिए 1 கொரிந்தியர் मूर्ख लोग को चुना. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நிருபம் पहला कुरिन्थियों को पत्री 1ஆம் அதிகாரத்திலே पहला வாசிக்கிறோம். अध्याय में पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், पहला कुरिन्थियों 25வது வசனம். आमीन. पहला कुरिन्थियों पहला अध्याय में 25 वचन. இந்தபடி தேவனுடைய பைத்தியங்கள் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்தில் அதிக ஞானமா இருக்கிறது. आमीन. क्योंकि परमेश्वर की मूर्खता मनुष्य के ज्ञान से ज्ञान, தேவனுடைய பலவீனம் எனப்படுது மனுஷருடைய பலவீனத்திலும் அதிக பலமா இருக்கிறது. और परमेश्वर की निर्बलता मनुष्य के बल से बहुत बलवान है. மக்களுடைய சபை தேவனுடைய பைத்தியமாக இருந்திருக்காங்க. ये मकिदुनिया कलीसिया परमेश्वर की मूर्खता था. என்னையும் உங்களையும் பைத்தியம் தான் சொல்லுவாப்ல. और मुझे और तुम्हें भी कहेंगे सब पागल है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்காக விட்டுட்டு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். हम मसीह के लिए सब कुछ छोड़ के आया. அப்போஸ்தலர் பேதுரு கேட்கிறார், प्रेरित पत्रस ने நாங்க पूछा, எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன உண்டு? हम सब कुछ छोड़ के आया, हमारे लिए क्या मिलेगा? பைத்தியமாக வந்துட்டோமே. हम मूर्खता बन के आ गए. தேவனுடைய பைத்தியம் எனப்படுது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானம். परमेश्वर की मूर्खता मनुष्य के ज्ञान से ज्ञानवान है. உபத்திரத்திலும் கொடிய தரித்திரத்திலையும்
கொடுத்தான அந்த பைத்தியக்கார சபை மக்கதனியா சபை என்ன பைத்தியமா? क्या बड़े क्लेश में भारी कंगालपन में वो मकिदुनिया कलीसिया ने दिया है दान, वो क्या पागल है क्या? மனுஷ ஞானத்திலும் அதிக ஞானமான சபை. आमीन. वो कलीसिया मनुष्य के ज्ञान से भी ज्ञानवान. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்ய சபை. आमीन. वो मकिदुनिया कलीसिया परमेश्वर की इच्छा के लिए अपने आप को அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியால் परमेश्वर के वचनों को वो लोग ग्रहण किया था. அவருடைய இருதயங்கள் கல்லாகல்ல, उन लोग का मन சதையாக இருந்தது. मांसता. தேவனுடைய முகம் மறைக்கப்படவில்லை. परमेश्वर का मुख भी नहीं छिपा. அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் வருகிறது. उनके मुख से प्रकाश அந்த आया. கிருபை ஊற்றப்படுகிறது. अनुग्रह उड़ेलाता. அவருடைய முகத்திலிருந்து उनके मुख से அவருடைய பிரசன்னமாகிறது. वो मुख उनके அந்த சமாதானம் அவர்களுக்கு ஊற்றப்படுகிறது. அந்த கிருபையின் சமாதானம் திருச்சபைக்குள்ள இருந்தனால शांति और अनुग्रह है वो कलीसिया पर था. इसलिए ஆகவே அவர்களுக்குள்ள தேவனுடைய பைத்தியங்களாக இருந்தார்கள். वे लोग परमेश्वर का मूर्खता था. இயேசு இந்த பூமியில பைத்தியமா தான். इस दुनिया में தேவனுக்கு சமமாக இருந்திருக்கலாம். அவர் वो परमेश्वर को तुल्य नहीं था. அவருக்கு சமமாக இருக்கதை கொள்ளையான பிறகு தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை ரூபெடுத்து மனுஷ சாயலான. वो परमेश्वर को तुल्य होना अपने वश में नहीं रख छोड़ा. वो मानव के रूप में होकर मानव तारण बन के शून्य कर दिया. அதான் அவருடைய கிருபையை குறித்து வேதத்திலே நாம் வாசித்தோம். इसलिए हम देखा है यीशु मसीह நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह को तुम जानते हो. ஐஸ்வர்யமுள்ளா இருந்தா அவர் தரதரான்னு சொன்னா எவ்வளவு பைத்தியம். मूर्खता है. இங்கே கவனிங்க, அந்த ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். वो आत्मा उड़ती रहेगी. மரித்தோர் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். मरे हुए से जिला गया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த மரணத்துக்கு அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு ரைட் லா இருந்துச்சு. जब तक मरण के अधिकार से जय पाने के लिए किससे नहीं हुआ था, सब सही नहीं था. அந்த அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. अधिकार नहीं था. அந்த ரைட்டை பெற்று தந்தவர் தான் இயேசு. वो अधिकार को पाया यीशु. நமக்கு நம்மை ஐஸ்வர்யனாக மாற்ற हमें धनी बनाने அவர் தரித்திரனானார். वो दरिद्र இயேசு கிறிஸ்துவின் கிருபை. यीशु मसीह की अनुग्रह. இங்க பாருங்க, அதாங்க பெரிய கிருபை. वो सबसे बड़े. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலன் பவுலுக்கு அது இருந்தது. प्रेरित पौलुस के अंदर वो था. நாங்கள் மற்றவர்களை ஐஸ்வர்யமாக்க தரித்திரமா இருக்கிறோம் சொல்றார் அவர். आमीन. इसलिए प्रेरित पौलुस ने कहा दूसरे को धनी बनवाने के लिए हम अपने आप को कंगाल बनाए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा. மற்றவர்களை ஐஸ்வர்யமாக்க நாங்க தரித்திரனானோங்கிறார். आमीन. दूसरे को धनी बनवाने के लिए हम अपने आप को 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 6वां अध्याय 10वां वचन. தரித்திரம் எண்ணப்பட்டால் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகும், ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். शोक करने वाले के समान है परंतु सर्वदा आनंद करते हैं, कंगालों के समान है परंतु बहुतों को धनवान बना देते हैं. ऐसे है जैसे हमारे पास कुछ नहीं तो भी सब कुछ रखते हैं. அதாங்க கிருபை. यही अनुग्रह. அல்லேலூயா. हालेलुया. அதான் என்ன अनुग्रह. கிருபை. अनुग्रह. அப்ப என்ன, கிருபையில வளரணும். अनुग्रह में बढ़ोतरी हो. அதைத்தான் அங்க வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் दूसरा कुरिन्थियों को पत्री 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय. எடுத்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों को पत्री तीसरा अध्याय 18 கடைசி வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். परंतु जब हम सबके तो प्रभु के द्वारा परंतु जब हम सबके उघाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है जिस प्रकार दर्पण में. दूसरा कुरिन्थियों 2 கொரிந்தியர்ல 2 பேதுரு दूसरा पत्रस तीसरा अध्याय आखिरी वचन. दूसरा पत्रस तीसरा अध्याय 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். पर हमारे प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के अनुग्रह और पहचान में बढ़ते जाओ. இங்க அதுல வளரணுங்க. इसी में हम बढ़ते जाना. வளருன்னு சொன்னா बढ़ते जाना के அவருடைய கிருபையிலே வளரணும். उनका अनुग्रह में बढ़ो. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய கல்லான இருதயம் சதையாக்கப்பட வேண்டும். तब तेरे पत्थर समान मांस बनेगा. அது மாற்றப்படாது இருந்தா அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள இறங்காது. आमीन. मन नहीं बदलेगा तो आशीष तुम्हारे अंदर नहीं उतरेगा. கிருபையும் சமாதானமும் உனக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியாது. शांति को और विश्राम को अनुग्रह को तू नहीं पा सकता. அந்த
மோசே ஆசீர்வதிக்கும் போது கல்லாவே இருந்தா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. जब मूसा ने लोगों के ओर आशीष दिया लेकिन उन लोग का मन कठोर था इसलिए आशीष नहीं पाया. அதே போல அந்த பனி போல இறங்கி அந்த நீர்க்கால்களோரமாக வருகிறது. ஆனா அது அந்த அலரி செடி ஏற்றுக்கொள்ளணும். वैसे वो नालियां के बहती नालियों के किनारे में लगाए हुआ वो रिक्खा घास के जैसे वो ऐसे घास के ऊपर बरसाता है लेकिन वो बढ़ता नहीं, मन कठोर था. தேவனுடைய சபையில வருகிறது. परमेश्वर के कलीसिया में भी ऐसे நல்லா இருந்துன்னு சொன்னா அந்த கிருபையும் சமாதானத்தையும் இழந்து விடும். मन की कठोरता के कारण हम वो अनुग्रह और शांति को खो அவருடைய देते हैं. முகத்தை பிரகாசமாக்குகிறார். फिर वो अपने मुख का प्रकाश हम पर அந்த चमकाता கிருபையை வெளிப்படுத்துகிறார். अनुग्रह को प्रकट அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலை वो कृपा अनुग्रह पाने वाला அந்த समय, கிருபை ஊற்றப்படும் சபையில वो अनुग्रह कलीसिया में அந்த उड़ेगा. வேலையில அவருடைய முகத்தை மறைக்காதபடி तब वो अपने मुख नहीं அவர் छुपाएगा, பிரசன்னமாக்குறார். वो हमारे ओर करेगा, சமாதானம் கடந்து வருகிறது. शांति मिलता है. அப்ப அந்த கிருபையும் சமாதானமும் वो शांति और இங்க अनुग्रह. பாருங்க, அதனால தான் அதை எழுதுறாரு. அந்த நம்பிக்கை நமக்கு பெருகுகிறது, கிருபையும் சமாதானம் தொடர்கிறது. शांति और अनुग्रह बढ़ते जाता, अनुग्रह भी बढ़ते जाता, அப்ப இங்க கவனிங்க, அப்ப ஒரு आशा भी बढ़ते அப்ப जाता. அந்த பரிசுத்தாவினர் வந்தாலே ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்துடும். जब हम वो पवित्र आत्मा पाता हमारे अंदर शांति मिलता और உபத்திரத்திலையும் अनुग्रह मिलता. உபத்திரத்திலையும் கொடிய தரத்திலையும் அவன் மிஞ்சி கொடுத்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் சமாதானம் वो இருக்கு. में कितनी कलिसिया बड़े क्लेश में भारी कंकालपन में कितने अपने शक्ति से बाहर वो सभी को दिया है, फिर कितने बड़े अनुग्रह पाया था. அதான் கிருபை. वही अनुग्रह. அல்லேலூயா. हालेलुया. அதான் கிருபை. वही अनुग्रह. கொடுக்கிறது ஒரு கிருபைங்க. देता है वो एक अनुग्रह. தன்னிடத்துல இருக்கிறதையெல்லாம் கொடுக்கிறது அது ஒரு கிருபை. जो अपने पास है वो सब कुछ देता वो एक अनुग्रह. சுவிசேஷத்துக்காக सुसमाचार के लिए கொடுக்கிறது கிருபை. देना अनुग्रह है. அதனால தான் அங்க எபிரேயர் நிருபத்துல வாசிக்கிறோம். इब्रानी के पत्री, அங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் इब्रानी 10वां अध्याय 33வது வசனத்துல வாசிக்கிறோம். 33वां वचन. நிந்தையினாலும் உபத்திரங்களினால் நீங்கள் வேடிக்கப்பட்டது இல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியமாய் இருந்தீர்கள். कभी कभी तो यो कि तुम निंदा और क्लेश सहते हुए तमाशा बने और कभी यो कि तुम उनके साजी हुई जिनकी दुर्दशा का जाती थी. தானே நிந்த உபத்திரம் வேடிக்கை, ஆனா அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கும் பங்காளிகளா இருந்திருக்கிறார்கள். वो अपने आप निंदा अवमान ऐसे तमाशा बनाया था, लेकिन जो कोई ऐसे तमाशा बने उनको भी वो सहभागी था. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பறித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். क्योंकि तुम कैदियों के दुख में भी दुखी हुए और अपनी संपत्ति भी आनंद से लूटने दी, ये जानकर कि तुम्हारे पास एक और भी उत्तम और सर्वदा ठहरने वाले संपत्ति. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். इसलिए अपने यव ना छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ऐसे अनुग्रह को कलीसिया पाया, முகத்தை மறைக்கவில்லை. मुंह को नहीं छिपाया. அந்த சபைக்குல, தேவனுடைய சபைக்குல கிருபையும் சமாதானமும் இருந்திருக்கிறது. उन दिनों में परमेश्वर की मंडली में अनुग्रह और शांति था. அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஒவ்வொரு நிருபங்களை எழுதுகிறார். इसलिए प्रेरित पौलुस हर एक पत्री में लिखा है. ரோமர் 1:3 வாசிக்கிற நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. रोमियो 1:3 वचन में हम पढ़ सकता अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह के विषय में प्रतिज्ञा की कि शरीर के भाव से तो 3வது வசனம். 3 वचन. ஆமா, நம்முடைய கர்த்தர் பிதாவாகிய தேவனாகியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. आमेन. ஏதாவது ஒவ்வொரு இதுலயும் எழுதுகிறார். हर एक पत्री में लिखता. 1 கொரிந்தியர் 1:3 எழுதுகிறார். 1 कोरिन्थियों 1:3 में, 2 கொரிந்தியர் 1:1 அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறோம், அங்கேயும் எழுதுறார். 2வது வசனத்துல எழுதுறார். और 2 कोरिन्थियों में भी हम देख सकता 1 अध्याय 2 वचन में. இன்னும் கலாத்தியர் 1 அதிகாரம் 3வது வசனத்துல எழுதுகிறார். गलातियों में 1 अध्याय 3 वचन. எபேசியர் 1 அதிகாரம் 2வது வசனத்துல எழுதுகிறார். इफिसियों 1 अध्याय 2 वचन. பிலிப்பியர்கள் நிருபத்துல 1 அதிகாரம் 2வது வசனத்துல எழுதுகிறார். फिलिपियों में 1 अध्याय 2 वचन. கொலோசியர்கள் நிருபத்துல 1 வாசிக்கிறோம்,
1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம். कुलुस्सियों के पत्र में पहला अध्याय में दूसरा वचन में இங்க ஒவ்வொரு இதுலையும் நான் வாசிக்கிறேன். தெசலோனிக்கே நிருபத்துல முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. तेसलोनिकियों में पहले वचन में लिखा है. 2 தெசலோனிக்கேத்துல நீங்க வாசிக்க முடிகிறது. दूसरा तेसलोनिके में भी पढ़ सकते 2வது வசனத்துல வாசிக்க முடிகிறது. दूसरा वचन में நீங்க இப்படி தொடர்ந்து எல்லா நிருபங்களையும் பார்க்கணும். वैसे लगातार सारी पत्रियों में प्रेरित पौलुस लिखा. அதாவது முன்னால இருக்கும் அல்லது பின்னால, தீமோத்தியில பின்னால இருக்கும். तीमुथियुस में लास्ट में लिखा. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நிருபத்திலையும் அதை எழுதுகிறார். वैसे हर एक पत्री में लिखे அங்கே 2வது வசனத்துல இருக்கிறது தீமோத்தி 1 தீமோத்தியில. आमीन. पहला तीमुथियुस में दूसरा. இப்படி ஒவ்வொரு நிருபங்களிலையும் எழுதுகிறார். ऐसे हर एक पत्री में 2 लिखा. தீமோத்தியோ 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. दूसरा तीमुथियुस पहला अध्याय दूसरा वचन. இன்னும் தீத்துக்களை நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதுகிறார். तीतुस पहला अध्याय दूसरा वचन. எல்லா அதிகாரங்களிலையும் எழுதப்பட்டிருக்கு. सारे अध्याय में लिखा. பிலேமோனுக்கு நிருபம் 3ஆம் வசனத்தில் எழுதுகிறார். फिलोमेन में तीसरा वचन में. எபிரேயர்கள் நிருபத்தில் பின்னால எழுதுறதுக்கு கடைசியில் எழுதுகிறார். इब्रानी की पत्री में आखिरी में लिखा. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रानी की पत्री में आखिरी में लिखा. இப்போ ஒவ்வொரு அதிகாரங்களையும் இது எழுதப்பட்டிருக்கிறது. हर एक अध्याय में वैसे लिख के रखा. அங்கே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இதை வாசிக்க முடியும். அல்லேலூயா. हालेलुया. மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद. அப்ப தேவன் முகத்தை மறைக்க மாட்டார். परमेश्वर अपने मुंह को नहीं छिपाएगा. அப்போ அந்த புள்ளில் பெய்கிற பனி जो घास में நீரோடையாக बरसाता है, வருகிறது. वो घास அது நடுவிலே வளரக்கூடிய ஒரு आमेन. செடியை போல நீ जो घास में बरसाता है वो उसके द्वारा ऐसे बहती नाली बन जाता है. वो नाली में जैसे मजनू है वो मजनू बढ़ते जाना. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் प्रभु यीशु मसीह पर உன்னதத்தின் ஆவி தங்குச்சுது. वो ऊपर से आत्मा ठहरा था. அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வந்தது. उनके मुंह से अनुग्रह के वचन निकला. அதிகாரமுள்ள வார்த்தை வந்தது. अधिकार से वचन निकला. லூக்கா 4:22 வாசிக்கிற கிருபையுள்ள வார்த்தை. लूका 4:22 में अनुग्रह के वचन. லூக்கா 4:32 சொல்லுது அதிகாரமுள்ள வார்த்தை. लूका 4:32 में ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. चकित होने वाले वचन. அந்த உன்னதத்தின் ஆவி அவர் மேல் தங்கும் போது, ऊपर से आत्मा उस पर उड़ेलता. நம்ம மேல அந்த இந்த வருஷத்துல தங்கும் போது हम पर भी ये साल में आत्मा उड़ेलेगा. உங்களுக்கு அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயமாக தடப்படுகிறது. पत्थर सा मन निकाल कर मांस புதிய இருதயத்தை தருகிறார். नए मन मिले. அப்ப நாம் தேவனுடைய உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். हम भी परमेश्वर को उपदेश को ऐसे ग्रहण அப்படியே கீழ்ப்படியும் போது आज्ञा पालन करना. என்ன நடக்கிறது? क्या होता? நமக்கு அந்த முகத்தை பிரகாசமாக மாற்றி हाँ मैं हमारे लिए वो अपने मुंह को छिपाएगा கிருபை नहीं, ஊற்றப்படுகிறது. प्रकाशमान देता, अनुग्रह उड़ेलता. அவருடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறார். वो अपने मुंह का प्रकाश हमारे ओर करेगा. நமக்கு சமாதானம் பெருக, तब हमें शांति मिलता. அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை एक बड़ा आश நம்மை வெட்கப்படுத்த, हमें लज्जित नहीं அந்த करता. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் परमेश्वर का ஊற்றப்படுகிறது. प्रेम हमारे मन में उड़े. நம்முடைய விசுவாசம் हमारा विश्वास தலை தோங்கி வளர்கிறது. हमें बढ़ते जाता. இப்படித்தான் தேவனுடைய திருச்சபை வளர்ந்தது. वैसे ही परमेश्वर को मंडली அப்போ बढ़ते जाता. ஸ்பிரிச்சுவல் growth தேவை. आत्मिक उन्नति जरूर. இதெல்லாம் சரீர பிளெஸிங்கை குறித்தே பேசுறாங்க. आजकल सभी लोग शारीरिक उन्नति के बारे ப்ராஸ்பரிட்டி, இந்த சரீரத்தில் ஏதாவது நன்மை வேணும், शारीरिक भलाई के लिए बात அது करता. பெற்றுக்கொண்டு 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 वो पा के पी के அதாவது ஒரு பிரோஜனம் இல்லாமல் போயிருது. कुछ लाभ नहीं. அப்ப ஸ்பிரிச்சுவல் growth ரொம்ப முக்கியம். आत्मिक बढ़ोतरी बहुत मुख्य है. தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने आप को परमेश्वर के सम्मुख में सौंपना. அப்போதான் மற்ற அந்த கிருபையில நாம் கொடுக்க முடியும். तब उस अनुग्रह हम पाएंगे. நம்மளமாக देने वाले. கிருபை வெளிப்படும். हमारे द्वारा अनुग्रह प्रकट होगा. கிருபைன்னா என்ன? अनुग्रह मतलब क्या? உன்னால செய்ய முடியாத செய்யறது தான் கிருபை. जो काम तुझसे कर नहीं पाता वो करने के लिए मिलता है वही अनुग्रह. கிருபைனா என்ன? अनुग्रह मतलब क्या? உன்னால முடியாத தகுதி இல்ல, जो काम तुझसे करने செய்ய योग्य தகுதிப்படுத்து. वो योग्य बनाता है. உபத்திரம் தான், उपद्रव है, கொடிய நெருக்கம் தான், हमें भारी क्लेश है, ஆனால் கஞ்சத்தன லோபத்தனம் இல்ல. हमें लेकिन वो लोग लोभ ही नहीं था ஹல்லேலூயா. देने में. அதிகமாக கொடுத்தார். अधिक से देता. அப்ப அது கிருபை. वो अनुग्रह है. அப்ப ஆண்டவரோட நாமத்துல அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையே உடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். आमीन. तुम प्रभु यीशु मसीह के अनुग्रह को जानता है. அந்த பாடுகளை அவருக்கு சுமக்கிறதுக்கு சரீரத்துல பலம் இல்லை, वो दुखों को उठाने के लिए शरीर में बल नहीं. ஆனால் அவருடைய சித்தத்துக்கு முன்பாக தன்னை தத்த செய்தார். फिर वो अपने पिता परमेश्वर की इच्छा के लिए अपने आप को அந்த सौंपा. கிருபை செய்ய முடியாத செய்வதற்கு கிருபை.
जो काम करने नहीं था, नहीं योग्य था करने के ஆதாம் लिए। முதல்ல இயேசு கிறிஸ்து வரைக்கும் முடியாது आदम से लेकर यीशु मसीह तक कर नहीं அதை पाता, ஜெயிக்கிறதற்கு वो जय पाने के ஒரு ரைட் கிடைச்சதுங்க. हमें राइट मिला, கர்த்தருடையவனாக यहोवा का बना। அந்த கல்வாரி சிலுவையில कलवरी क्रूस पर அந்த சத்துருடைய கையெழுத்தெல்லாம் குலைச்சிட்டு शत्रुओं के सारी அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டது. मिठा के अपने नाम को, அல்லேலூயா. हालेलुया, அப்படிப்பட்ட உயர்ந்த நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். ऐसे ऊंचे नाम को हम आराधना, அந்த கிருபையை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். वो अनुग्रह को हम पाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். आमेन। वो ज्ञानवानों को लक्षित करने के लिए मूर्खता लोग को चुन लिया, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார். बलवानों को लक्षित करने के लिए कमजोर लोग को चुन लिया। பைத்தியங்களுக்குள்ள கிருபை இருக்கும், आमीन। जो मूर्खता उसके अंदर अनुग्रह, பலவீனங்களுக்குள்ள கிருபை இருக்கும். जो कमजोर है उनके अंदर अनुग्रह, அவர்களை வெட்கப்பட்டு போவார்கள். इसलिए तुम लक्षित नहीं हो। அப்படிப்பட்ட கிருபையை தான் वैसे अनुग्रह हमें திருச்சபைகள் பெற்றுக்கொண்டது. कलीसिया पाया அந்த था। கிருபையும் சமாதானமும் वो अनुग्रह और शांति தலைமுறை தலைமையாக தொடர்ந்து கொண்டே पीढ़ी இருக்கிறது. से पीड़ित लगातार, அதுதான் என் ஆவியை ஊற்றுவேன், इसलिए वो कहा मैं உன் अपने சந்ததி आत्मा மேலும் तेरे சந்தானத்து மேலும் ஆவியை ஊற்றுவேன், तेरे वंश पर और तेरे संतान पर என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मेरा आत्मा और आशीष ஒரு दोनों தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாரு. प्रभु के सम्मुख की ओर ताकेंगे। எங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியை தாங்கப்பா, ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு தாரும். Thank you Lord. Spiritual growth, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு தாரும். आत्मिक उन्नति हमें दीजिए। ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற மக்கள் प्रभु के सम्मुख में सौंपेंगे। இந்த நாளில் எங்களுடைய நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். हे प्रभु, इन दिन में हम अपने आप को आपके सम्मुख में सौंपता हूँ। प्रियबरा शगलादरावा धन्य धन्य रब शाबादीना काबादीना बक्का वाला वनवा रबदीना भूषा बक्का वाला वदीना बक्का वाला वनवा बाबा। हालेलुया। सबा प्रभु दिया जीवन के अरमान में सबा प्रभु जीवन के अरमान में अभी तक हमको संभाला तूने, आगे भी अगुवाई के अभी तक हमको संभाला तूने, आगे भी अगुवाई के संभाल प्रभु जी जीवन के हर पल में वादा ये तूने किया, छोड़े न मुझे कभी, वादा ये तूने किया, छोड़े न मुझे कभी, की जाने प्रभु मेरा तेरी में अपना, की जाने प्रभु मेरा तेरी में अपना, प्रभु जी जीवन के हर पल में समान प्रभु जी जीवन के हर पल में। आइए प्रार्थना करें।